அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பெரியதாக இருக்கணும். தன்னோடு சேரக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க, பழகக்கூடியவங்க என்ன நிலையில் உள்ளவங்கிறது அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். இவங்க இப்படித்தான், அவங்கள ஏமாற்றவே முடியாது. நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்ககிட்ட, கும்பலக்கணத்தில் கும்பராசியில் பிறந்தவங்ககிட்ட நீங்கள் வேறு ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இன்னொரு இடத்த சொல்லுங்களேன், இல்லை நீங்கள் அங்கே இல்லை இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஷார்ப்பாக கவனிப்பாங்க ஒருத்தருடைய செயல்பாடுகளை, திட்டங்களை, அவங்களுடைய பேச்சுக்களை, இவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க, உங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கலாம் பேசும்போதே, உங்களை பார்க்கும்போதே கவனித்து கரெக்டாக திட்டம் போடுறவங்கன்னா அந்த கும்பமாக தான் இருக்கும். கும்பத்தில் பிறந்தவங்களும் வீடு, வாசல், இடம், பொருள், சொத்து, சோகம் எல்லா பாக்கியத்தோடு வாழக்கூடியவங்க. அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவங்களுக்கு உண்டு. மற்றபடி பிள்ளைகளால், வீட்டுக்காரரால், குடும்பத்தால் செல்வ செழிப்பை அடையக்கூடியவங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அந்த தன்மை கண்டிப்பாக கும்பத்திற்கு உண்டு. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது மீனம். இந்த மீனம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இங்கேயும் குபேரனுடைய 4ஆம் பாதம் புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. காமதேனு பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. ரேவதி நட்சத்திரம் இருக்குது. இந்த ரேவதியை பணக்காரன்னு சொல்லுவாங்க, பெரிய பூங்காவனம்னு சொல்லுவாங்க. இந்த மீனம் இதுவும் ஒரு நீர் ராசி. கடல் கடந்து நிறைய சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய ராசி. இதில் பிறந்த பெண்கள் நிறைய தொண்டுகள் செய்யக்கூடியவங்க, அறக்கட்டளை வச்சு நடத்தக்கூடியவங்க, நிறைய இடங்களில் ஒரு இந்த சமூகத்திற்கு, இந்த கட்டமைப்புக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த அமைப்பு அவங்க மைண்டில் ஓடுற வரைக்கும் இந்த சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய பெண்களாக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் தனக்கான கௌரவம், தனக்கான அந்தஸ்து அவங்களுக்கு எப்போவுமே குறையாது. மீனத்தில் பிறந்தவங்களுக்கு நேர எதிர்ராசி என்னது? கன்னி. கன்னிராசியினுடைய அதிபதி யார்? புதன். இங்கே அவர்கள் பிறந்த ராசி எது? மீனம். இது குருவோட ராசி. நேர எதிராக இருக்கிறது யாரோட ராசி? புதனோட ராசி. புத்தியும் அறிவும் ஒருங்கே இணைந்தவர்கள்னா இந்த மீனம்தான். எல்லா திறமையும் படைத்தவர்கள். தன்னை தற்காத்துக் கொள்வதில், தன்னை பாதுகாத்துக் கொள்வதில், பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்தாலும் கூட தன் வாழ்க்கையினுடைய அமைப்பை சரியாக சீரமைத்து கொண்டு போகிறதில் ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க. மீனத்தை பொறுத்தளவில் பல நேரங்களில் நிறைய சோதனைகள்லாம் வரும். பெரிய உயரத்தில் நிற்கிறவங்க டப்புன்னு தூக்கி கீழே போடுறோம், மறுபடியும் எழுந்து அதே உயரத்துக்கு போவாங்க. திருப்பி போடும், திருப்பியும் எழுந்து அந்த உயரத்துக்கு போவாங்க. எந்த நேரத்திலும் சலிக்காமல் தன்னுடைய முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்கன்னா அது மீனமாக தான் இருக்கும். இப்போ மீனை ஜெயிச்சிருமா ஜெயிக்காதா? ஜெயிச்சிடும். தொடர் வெற்றியால் அதில் பிறந்த பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவர்களுக்கென்ன ஒரு புகழும் அந்தஸ்தும் மரியாதையும் கௌரவமும் எப்போவுமே குறையாது. அது மீனத்திற்கே உள்ள ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த 8 ராசிகள்லையும் மீனம் கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இதிலிருந்து கீழே இறங்காது. ஆனால் இவர்களுக்கென்று ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் கௌரவமும் எப்பவுமே இருக்கும். ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு பெரியவங்களை பார்க்குறோம் இல்லையா, அவங்கள பார்த்தா கும்பிட்றோம், அந்த மாதிரி தான். அப்போ இந்த மீனத்தில் பிறந்தவங்க மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதிலையும் அட்வைஸ் செய்கிறதுலையும் மற்றவங்க இவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க சொல்லக்கூடிய ஆலோசனையும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், பயன்படக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு ராசியிலும் பிறந்ததில் எல்லா ராசி பெண்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. இதில் அதிகப்படியான தன்மை இந்த 8 ராசியில் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறேன். இன்னும் மற்ற ராசி பெண்களுக்கும் உண்டு. கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு கவர்ச்சிகரமான எண்ணங்கள் உண்டு. நம்ம இந்த 8 ராசி சொல்லி முடிச்சிட்டோம், இருந்தாலும் அந்த ரவைக்கு போகிறோம். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான தோற்றங்கள் உண்டு. எதை செய்தால் வெற்றி பெறலாம், எதை செய்தால் ஜெயிக்கலாம்,